ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ப்ரெட் ரெசிபி. அதுக்கு நம்ம 4 to 5 பீசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ப்ரௌன் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா சால்டட் பட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஆரிகாமி, அப்புறம் சில்லி ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, அப்புறமா பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். இப்போ உங்கள்கிட்ட சால்டட் பட்டர் இல்லை அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெட் மேலே சீஸஸில் நல்லா இப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் வேண்டிய வெஜிடபிள்ஸ் போடலாம். நான் இன்றைக்கி கார்ன் போட்டிருக்கேன். நீங்கள் கேப்சிகம் போடலாம், கேபேஜ் போடலாம், கேரட் போடலாம். எது போட்டாலுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் இருக்கு இல்லையா, பட்டர் மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பட்டர் மிக்சரை நம்ம ப்ரெட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் இந்த ப்ரெட்டை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரெட் ஹார்டாகி உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது. லைட்டாக டோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலருக்கு வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் ரெசிபி.